அடுத்ததா யார் வர போறாங்க தெரியுமா? ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு டான்ஸ் ட்ராமா நடக்க போகுது. இட்ஸ் ஃப்ரம் அர்ஜா ஸ்கூல் ஆஃப் டான்ஸ். எவ்ரி இயர் அர்ச்சனா வந்து டான்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு டான்ஸ் ட்ராமா அப்படியே மேடையில் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த வருஷம் என்ன கொண்டு வர போகிறாங்க? இந்த வருஷம் வந்து நான் இதை பார்த்து தான் படிக்கணும். ஏன்னா வந்து பயங்கரமான கண்டென்ட்ல இருக்கு. அதனால அவங்க கொடுக்கறதை படிச்சிடுறேன். கேஷுவல் டாக்லாம் வேண்டாம். ஓகே. இந்திய வரலாற்றின் பொன்னேடுகளில் சில வீராங்கனைகளின் பெயர்கள் காலத்தால் மறைக்கப்பட்டு விட்டன. ஆனால் அவர்களின் தியாகம் மண்ணில் விதையாக விழுந்து சுதந்திரமாக மலர்ந்தது. அத்தகைய மறக்கப்பட்ட வீராங்கனை ஒருத்தி வீரமங்கை வேலு நாச்சியார் படையில் போராடிய ஒரு சாதாரண பெண். ஆனால் அசாதாரணமான தைரியம் கொண்டவள். அவள்தான் குயிலி. ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு எதிராக வேலு நாச்சியாருடன் தோளுக்கு தோளாக நின்று தனது உயிரையே ஆயுதமாக மாற்றி எதிரியை நடுங்கச் செய்த வீர தியாகி. வரலாறு அவளை மறந்திருக்கலாம், பாட புத்தகங்கள் அவளது பெயரை சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மேடை இன்று குயிலின் கதையை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. வீரத்தின் சின்னம், தியாகத்தின் உருவம், இந்தியாவின் முதல் பெண் தற்கொலை வீராங்கனை குயிலின் கதை உங்கள் முன்னிலையில் இன்று நடனமாக மலர்கிறது. அது யாரு நடனம் ஆட வரவங்கன்னா ஆர்யா நாடார், அண்ணா ஜோஸ், சாய் பிரஜித் திருக்குமார், ஸ்ரீராம் கிருஷ்ணன், நிர்மல் ராம், சத்யபிரியா மாணிக்கம், திருக்குமார் பாலா, தினேஷ் கிருஷ்ணன், ராம் கிருஷ்ண சுவாமி, அர்ச்சனா செல்வராஜ், சுஜா ஸ்ரீராம், அனிதா ராம், அபிராமி கோபிநாத், சக்தி பாலா, குஷி, ராகவி, மோனிஷா முரளி, ஹரிணி எலமான்சி, சுகுணா பிச்சை முருகன், மோனிகா நிர்மல். அப்புறம் இந்த கோரியோகிராஃபரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும், அர்ச்சனா செல்வராஜ். தீபா? யா, அர்ச்சனா செல்வராஜ் எவ்ரி இயர் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டான்ஸ் ட்ராமாஸ் கொண்டு வராங்க. இந்த வருஷம் என்ன கொண்டு வராங்கன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எல்லாருமே ஆர்வமாக இருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ அர்ச்சனா. 18ஆம் நூற்றாண்டு சிவகங்கை மாவட்டம். வளரி, சிலம்பம் மற்றும் பல கலைகளில் தேர்ச்சி பெற்று அரணாயிருந்து சிவகங்கை மாவட்டத்தை வேலுநாச்சியார் காத்து கொண்டிருந்த பொற்காலம். அக்காலத்திலே வாழ்ந்து வீர மரணமடைந்த குயிலியை பற்றி இக்கதையில் காண்போம். அக்காலத்திலேயே வாழ்ந்த மற்றும் ஒரு வீரமங்கையை பற்றி யாரும் அறிந்திருக்க மாட்டோம். சிலம்ப வாத்தியாராக இருந்து புரட்சி படையின் தளபதியாகி வேலு நாச்சியாரை பல சமயங்களில் பாதுகாத்து பின் உளவாளியாக மாறி நாட்டுக்காக உயிர் நீத்த வீரமங்கை குயிலியை பற்றி இக்கதையில் காண்போம். சரி, உனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டாயா? எல்லாம் எடுத்தாச்சுங்க. உங்க வாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா புறப்படலாம். என்னக்கா சமையல்ல விட்டு காலையிலே எங்கேயும் கிளம்பிட்டீங்க போல? ஒண்ணுங்கன்னா அடுப்பாங்கரையிலே இருக்கணுமா என்ன? நான் வேலுநாச்சியாரோட புரட்சி படையில சேர போறேன். விளாடாதீங்கக்கா, உங்களெல்லாம் எப்படி சேர்த்திப்பாங்க? ஓ, உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ராணி வேலுநாச்சியாரோட படைத்தளபதி குயிலியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா நீ? குயிலியா?
சில ஆண்டுகளுக்கு பிறகு. ஏ குயிலி, இங்க வா, ஒரு கை தூக்கி கொடு. வரேன்க்கா. கடமை இருக்குது எழுந்துரு, சீரி பாய்ந்திடு அம்பாக. கால தங்கம் போனாலே தம்பிய என்னாலும் வருமோட. நஞ்சிகளே புஞ்சைகளே ரம்பைகளை வெஞ்சி நிற்கும் வஞ்சிகளே. மக்களாய் சிறை புதையுங்கள். உத்தரவை ஏற்கவில்லை என்றால் அவர்களை அடித்துக் கொள்ளுங்கள். வீரர்களே, விரையுங்கள், மக்களை சென்று காப்பாற்றுங்கள். யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம். ஆமா, யார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் நம்ம ராணி வேலு நாச்சியாரோட புரட்சி படைய சேர்ந்தவங்க. இவங்கள போல நானும் இந்த புரட்சி படையில சேர்ந்து மக்களுக்காக போராடுவேன், மக்களை காப்பாற்றுவேன். என் பேர் குயிலி. நான் வேலுநாச்சியாரோட புரட்சி படையில சேரலான்னு வந்திருக்கேன். அப்படி என்றால் வாருங்கள், மோதி பார்ப்போம். நம்ம நாச்சியார் இப்போ போர் பயிற்சி கூடத்தில் இருப்பாங்க, வாங்க உங்களை கூட்டிட்டு போறேன். இதுதான் போர் பயிற்சி முகாம். அங்க பாருங்க நம்ம ராணிய. వలయం ప్రబలం ప్రచలం దుర్దమ నిలయం అసనిపాత అజస్ర ప్రకరం తిమిరలోక సమవాకారం గర్జించే పర్జన్యం ఘోరాతి ఘోర దౌర్జన్యం అనవతరం ఆతని వేట ప్రమాదాలతో సయ్యాట బీభత్సం అతని ప్రతాపం భీతావహ సమర పతాకం ఆగ్నేయం ఆగ్రహనేత్రం అంగాంగం సంగర క్షేత్రం అసురం జలద్భీకరం సకల జగన్నాశకం సంక్షోభం.
my burner phone, but that's a throwaway. Anything that I say, yeah, yeah. Yeah, stand up. வணக்கம் ராணி, என் பெயர் குயிலி. நான் உங்கள் போர்ப்படையில் சேர வந்துள்ளேன். இனிமையான பாடல்களை பாடாமல் போர்க்களத்திற்கு வந்த காரணம் என்ன? நான் இந்த கூண்டுக்குள்ள அடைஞ்சிருக்க விரும்பல, பறக்க ஆசைப்படுறேன். ஓ, திமிருடன் கூடிய வீரம்தான். பாராட்டுக்கள். வணக்கம் நாச்சியாரே. வாருங்கள் அண்ணா. யார் இவங்க? புதுசா இருக்காங்க. இவர்கள் பெயர் குயிலி, நம் படையின் வருங்கால படை தளபதி. உங்களை வரவேற்கிறேன் குயிலி. குயிலி, இவர்கள்தான் மருது சகோதரர்கள். வணக்கம் தெரிவித்துக்கொள். போர்ப்படையில் சேர்ந்த குயிலி சிறிது காலத்தில் உளவாளியாக மாறுகிறாள். வேலு நாச்சியார் படை மீது ஒரு தாக்குதலை வகுப்போம். யாரும் உயிருடன் இருக்கக்கூடாது. ஆனால் ஆயுத கிடங்கு இருக்கும் இடத்தை ரகசியமாக வைத்துக் கொள்வோம். ஆங்கிலேயர்களின் திட்டத்தை கேட்டுக்கொண்டிருந்த குயிலி அதை ராணியிடம் சொல்ல கோட்டைக்கு புறப்படுகிறாள். பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் நம்மை தாக்குவதற்காக திட்டம் போட்டுள்ளனர்கள். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை எச்சரிக்கவே நான் வந்தேன். ஆயுதங்கள் இருக்கும் இடத்தை அறிந்திருந்தும் அதை குயிலி சொல்லாமல் சென்றதற்கான காரணம் குயிலிக்கு மட்டுமே தெரியும்.
ராணியாரே, குயிலி இறந்து விட்டார்கள். ஏற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே. மேற்கை ஏற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே. பெண்கள் என்றால் அடுப்பாங்கரையில் மட்டுமில்லாமல் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டார்கள் என்பதற்கு வீரமங்கை குயிலியின் வாழ்க்கை வரலாறே ஒரு பேர் உதாரணம். பெண்களை மதிப்போம், நாட்டை பேணி காப்போம். வாழ்க பாரதம்.